வணக்கங்க. ஹரத் செல்லது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும். அது என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் வந்து நடந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்னாவே ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி ரொம்ப பெருசாக பேசப்படுது. அதில் வந்து மெயினாக வந்து ஆர்சிபி ரசிகர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி ரொம்ப வெறியங்களாக இருக்கிறாங்க. அதாவது வந்து சிஎஸ்கே வந்தால் நம்ம ஜெயிக்கணும், போகணும், எப்படியா ஜெயிச்சிடணும், ஆர்சிபி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அது என்னன்னு புரியலது. நேற்று வந்து அங்கே மாதிரி சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆரம்பிச்சிது. அப்போ ரொம்ப வந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸாக ரொம்ப வரல. ஏன்னா டிக்கெட் விலைலாம் வர ஜாஸ்தின்னாங்க. ஸோ நம்ம வரிசையாக தூத்துட்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகல. கொஞ்சம் பேர் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து நிறைய வந்து சிஎஸ்கே எந்த ஊரில் நடந்தால் நிறைய மஞ்சளாக ட்ரெஸ் தெரியும். ஆனால் இது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டாஸ் போட்டாங்க. டாஸில் வந்து தோனி ஜெயிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் சொல்லிட்டாரு. ஸோ ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங். ஆனால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அவங்க ஆர்சிபின்னு சின்ன கிரவுண்டு வேறு பயங்கரமாக அடிப்பாங்க. இவங்க எப்படி இது பண்ண போகிறாங்க, அது வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளே ஆஃப் போகிறதுலாம் முடிவாயிடுச்சு. ஸோ எந்த ப்ரெஷரும் கிடையாது உங்களுக்கு. ஸோ ப்ரெஷர் இல்லாமல் நல்லா அடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் விளையாண்டாங்க சிஎஸ்கே நேற்று. ஃபஸ்ட்டு வந்து பெத்தலும் கோலி தான் வந்தாங்க. வந்து 2 பேரும் பவர் பிளேயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு கம்போஜ் போட்டார், கலீல் போட்டார், அப்புறம் வந்து ஜடேஜா வந்து 100 வந்துட்டார். எல்லாம் வந்து போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அடித்து இருக்கிற சமயத்தில் ஒரு 28 ரன் எடுக்கிறப்ப ஒரு கேட்ச்ங்க விழுது. அந்த கேட்சை வந்து நம்ம மிஸ் பண்ணுறது சகஜம். யாருமே எல்லா டீமே கேட்ச் வந்தால் பிடிக்க போய் கீழே விட்டுருவாங்க, இல்லை பிடிச்சி கையில் பிடிச்சி கீழே விழுந்துரும். அது மாதிரி. ஆனால் இது நேற்று நடந்தது என்னென்னா பெத்தல் அடித்த பாலை வந்து பிடிக்கிறதுக்கு 3 பேர் ஒடியாந்தாங்க. அது நிறைய பேர் வந்தாங்கன்னா 2 பேரை பண்ணுவாங்க, நான் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கை காமிச்சிருவாங்க. காமிச்சிட்டு அவங்க ஒருத்தர் போய் பிடிக்க போவாங்க. அதே பிரேவிஸ் வந்தாலும் வந்து அவர் 2 கையை காமிச்சு ஓகேன்னு ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஜடேஜா தான் பிடிக்க போகிறாரு. பத்திரானாவும் அந்த சைடில் வராரு. வந்து ஜடேஜா வந்து பிடிக்க போய் கீழே வந்து நம்மள கையில் அழகாக பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து பத்திரானா வந்து மேலே இடித்து பால் கீழே விழிச்சிட்டார். ரொம்ப மோசமாக. பத்திரானா நிறைய கேட்ச் வேறு மிஸ் பண்ணுவார். இதில் பிடிச்ச பாலை வேறு வந்து பிடிச்சி தட்டி விட்ற மாதிரி சினிமாவில் வர காமெடி மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு படத்தில் வந்து செந்தில் பண்ணுவார். அந்த பெட்டர் மாஸ் லைட்டை வந்து இது என்னங்கன்னு சொல்லி கையில் எடுக்கும், உடஞ்சிரும். அது மாதிரி இது நல்லா பிடிச்சி கையில் பிடிச்சிருப்பார் ஜடேஜா. அதை வந்து மேலே அடித்து கீழே விழிச்சிட்டு அப்படியே படிச்சிட்டார். அது யூஸ்வலாக வந்து பத்திரானா நிறைய கேட்சை வந்து மிஸ் பண்ணுவார். இதில் இன்னொருத்தர் கேட்சையும் தட்டி விட்டார். ஸோ அது 28 ரன்லேயே வந்து பெத்தலில் அவுட் ஆகிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து 55 எடுத்து தான் அவுட் ஆனார். அது ஒரு பாயிண்ட். அது பிடிச்ச கேட்சை நம்மளாலே தட்டி விட்டதுக்காக சொல்கிறோம். இல்லை கேட்ச் மிஸ் பண்ணுறது சகஜம், எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது மாதிரி வழியாக போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு 159 18 ஓவர்ஸில் வந்து 159 ஃபார் 5 இருந்தாங்க. இவங்க 2 பேர் தான் அடிச்சாங்க. அவர் 50 அடிச்சார், கோலி வந்து ஒரு 70 அடிச்சார்னு வச்சுங்களேன். 62 அடிச்சார். மற்றபடி பட்டிதர், படிக்கல் எல்லாம் வச்சு குருநாள் எல்லாம் வந்து அவுட் ஆகிட்டாங்க. எப்படியே வரிசையாக அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் நம்ம வந்து 159 வந்து ஃபார் 5 வந்து 18 ஓவர்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு சின்ன கிரவுண்டு, ஆர்சிபி எப்படி அடிப்பாங்கன்னு தெரியும். அவங்க அடித்ததை பார்த்தா எக்கச்சக்கமாக வரும்னு எதிர்பார்த்தோம். அப்படி இருக்க சமயத்தில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி அழகாக நம்ம குறைச்சிட்டோம். அப்படிங்கிற சமயத்தில் 18th ஓவர் முடிச்சு 19th ஓவர் ரொமாரியோ ஷெப்பர்டு வந்தார் இந்த மேட்ச்சில். அவர் வந்து என்ன ஒரு ருத்ரதாண்டவம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ருத்ரதாண்டவம் ஆட்டாருங்க. அப்படியே தலைக்கெல்லாம் ஸ்கோர் பயங்கரமாக ஏறிடுச்சு. 14 பாலில் 14 பால்ஸில் 53 ரன் அடிச்சிருக்காருங்க. இதில் வந்து 4 4 6 6 அடிச்சிருக்காரு. அவ்வளோ தூரம் அடித்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 213 ஃபார் 5. அப்படியே எக்கச்சக்கமாக ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 175 190 கூட அப்படி பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி சமயத்தில் பயங்கரமாக அடித்து அவ்வளோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 எடுத்து 213 வந்து ஆயிடுச்சு ரன் எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எப்படா சேஸ் பண்ண போகிறோம் நம்ம சொல்லி டவுட்டாக தான் இருந்தாலும் ப்ரெஷர் இல்லைனால அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். இதில் வந்து ஒரு சேஞ்ச் என்னென்னா அவங்க வந்து ஹேசல்வுட்டுக்கு ஏதோ காயம்னு சொல்லிட்டு ஹேசல்வுட் வரல, அதுக்கு பதில் வந்து லுங்கிங்கிடி வந்திருந்தார். நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து வன்ஷ்பேடி தான் போட்டிருந்துக்கிறாங்க இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை. அவர் கையில் ஏதோ அடிபட்டுச்சு. லாஸ்ட் மினிட்ல அவர் எடுத்துகிட்டு கூடாவே போட்டாங்க. அந்த பேப்பரில் கூட அவர் பேர் அடிச்சிருந்தது. ஸோ அவர் சேர்த்துட்டு லாஸ்ட் மினிட் ஏதோ ப்ராக்டிஸ் செஷனில் வந்து கையில் அடிபட்டு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்து கூட தான் வந்து கடைசியில் கூட ஒரு வேலையுமே இல்லை. இப்படி பயங்கரமாக அடித்து 213 ரன்னு 5 விக்கெட்டுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ 214 தான் நம்மளுக்கு வந்து டார்கெட்.
இதை வந்து இவங்க எப்படி எடுக்க போகிறாங்க என்ன சரி பரவாயில்ல ப்ரெஷர் இல்லைனாலும் எப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதாவது பிரேவிஸ் மேலேயும் ஆயுஷ் மாத்திரை மேலே கொஞ்சம் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். அது போன மேட்ச் சாம் கார்ன் அடிச்சிருந்தேன். ஸோ 3 பேர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவல் இருக்குது. அடுத்தாப்புல ஆஸ் யூஷுவல் இன்னும் ஆயுஷ் மாத்திரை ரஷீடும் ஓப்பனிங் வந்தாங்க. வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பேரும் கொஞ்சம் தடவி தான் விளையாண்டாங்க கொஞ்சம். ஏன்னா ஓப்பனிங் வந்து குருவால் பாண்டியா வந்தார்னு நினைக்கிறேன். அதில் ஸ்பின் வந்து கொஞ்சம் பார்த்து விளையாண்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் மெதுவாக தான் விளையாண்டாங்க. 3ஆவது ஓவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சு பயங்கரமாக அவர் வந்து ரஷீத் வந்து 14 ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து சாம் கர்ன் வந்தார். இந்த தடவை சாம் கர்ன் 5 ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ போனதுக்கப்புறம் ஜடேஜா வந்தார். ஜடேஜா வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து ஃபாஸ்ட் பவுலர்லாம் சீமர்ஸ்லாம் பயங்கரமாக என்ன அடிச்சிட்டாங்க. ஸ்பின்னில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விளையாண்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஸ்பின்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங் இருக்காங்களா அவங்ககிட்ட நல்லா ஜாஸ்தியாக சொல்ல பயங்கரமாக அடிச்சேன். புவனேஷ்குமார் ஒரு பவுலில் அவ்வளோ ரன் எடுத்துருக்காரு. ஸோ 6 4 6 ஒரு பயமே இது மாதிரி அதிரடி ஆட்டக்கார் நம்ம டீம்லேயே இருக்கார் அப்படி மாதிரி. அப்புறம் செகண்ட் டைம் ப்ரூவ் பண்ணிட்டார். முதல்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு 30s எடுத்தார், அப்புறம் 50s எடுத்தார். இதில் வந்து நல்லாவே விளையாண்டு 94 ரன்ஸ் வந்து எடுத்துக்காருங்க. அவ்வளோ அருமையாக 48 பால்ஸில் 94 ரன்ஸு. இதில் வந்து 9 4 5 6 அடிச்சுக்காரு. அவ்வளோ அருமையாக அவர் தான் நம்ம ஈஸியாக வின் பண்ணுறது வந்து ஜடேஜாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இதில் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜெயிக்கணும் எப்படியா ஜெயிச்சாலும் ஒரு இன்டென்ஷனோட விளையாட மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க. எல்லாருமே ஒரு தடவை போல் வந்தோம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சு அவ்வளோ அழகாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சிபிலாம் பயந்துட்டுப்பாங்க எப்படியாவது வந்து இடம் ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. ஸோ நல்லாவே விளையாண்டுட்டு தான் வந்து இருந்தாங்க. அவர் 2-3 கேட்ச்லாம் மிஸ் பண்ணாங்க அவங்க, அது சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 94 எடுத்துக்க சமயத்தில் ஆயுஷ் அவர் முடியல அவருக்கும் முடியாமல் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். சின்ன பையன் தானே ஸ்டெமினா அவ்வளோ இல்லாமல் ரொம்ப டயர்டான மாதிரி இருந்து அவர் அடிக்கவும் முடியல. 94 எடுத்து அவுட் ஆகிட்டார். அவுட் ஆனதுக்கப்புறம் யாருன்னா அடுத்தாப்பில் வந்து பிரேவிஸ் வந்தார். ஸோ பிரேவிஸ் வந்ததால் நமக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். கம்மி தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு 22 பாலில் ஏதோ கம்மியாக ஒரு 40 தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ பிரேவிஸ் வந்ததால் நமக்கு தெரியும் ஈஸியாக எடுத்துடலாம்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு பால் அடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா லுங்கி இங்கிட்டு தான் போட்டோடனே வந்து எல்பிடபிள்யூக்கு அப்பீல் பண்ணார். அந்த அந்த பால் வந்து நல்லா வந்து லெக் ஸ்டெம்பை வந்து தாண்டி விலகி போகிறது நல்லாவே தெரிஞ்சுது. அது வந்து அம்பையர் வந்து நிதின் மேனன் வந்து டக்குன்னு அவுட்டு எல்பிடபிள்யூ கொடுத்துட்டார் அவுட்டு. ஆனால் அது எப்படி இவங்க பேட்ஸ்மேன் பார்க்கலைங்கிறது தான் புரியலைங்க எனக்கு. பிரேவிஸ் அடிச்சுட்டு அவர் இவங்க வந்து உடனே தூக்க மாட்டாங்க எல்பிடபிள்யூக்கு. இவங்க அப்பீல் கேட்பாங்க. பவுலர்ஸ் வந்து கத்திட்டு அவுட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அம்பையர் கை தூக்குவார். அதை நோட்டீஸ் பண்ணலையா என்னன்னு தெரியல. பிரேவிஸு அடிச்சுட்டு அவர் கத்திட்டு இருந்தார் அவுட்டுன்னு சொல்லி அதுக்குள்ளே இவர் பாட்டுக்கு ரன் எடுக்க ஒடியாந்துட்டார். ஆனால் ஒடியாந்ததுக்கப்புறம் இது அடித்து பார்க்கலையா எனக்கு தெரியல. பார்த்துட்டு ஒரு ரன் எடுத்து நிறுத்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜாவும் பார்த்துருக்கலாம், அவரும் பார்க்கல போகிறது ஆப்போசிட் போனப்புறம். 2வது ரன்னுக்கு கால் பண்ணோன்னா சரி 2வது ரன்னு போடி முடிச்சிடறாங்க. அது டைமர் நம்மளுக்கு காட்டல. ஸோ அங்கேயும் காட்டலன்னு தான் சொல்கிறாங்க. அங்கேயே அந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து அங்கே கிரவுண்ட்லேயும் வந்து பிக் ஸ்க்ரீன்லேயும் வந்து காட்டலன்னு சொல்கிறாங்க. ஏன்னு புரியலன்னா அது காமிச்சிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க. அது எப்படின்னு புரியல. ஆனால் வந்து இவங்க அப்பீல் பண்ணுறப்ப அவுட் கேட்குறாங்க, கேட்டு கத்துறாங்க. அம்பையர் கை தூக்குறாரு. அதை எப்படி பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல. 2 ரன் ஓடி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது போகிறாங்க, டிஆர்எஸ் போகிறாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் அவுட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இது எப்படி டைம் அவுட் ஆச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி பேச்சு வந்தது. ஆனால் வந்து அதே மாதிரி வந்து இவங்க ஓடினர்லேயே வந்து அவ்வளோ டைம் போயிடுச்சு. ஸோ 25 செகண்ட்ஸ் வந்து இவங்க ஓடிட்டு கேட்கறதுக்கு 25 செகண்ட்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம வந்து அதே மாதிரி வந்து பால் வந்து அம்பையர் வந்து அவுட்டு எல்பிடபிள்யூ கொடுத்துட்டாருன்னா பால் வந்து டெட் பால் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை அடித்தாலும் 4 அடிச்சிருந்தாலும் இல்லை 2 ரன்னோ 4 ரன் எவ்வளோ எடுத்திருந்தாலும் அது கணக்கில் சேர்த்துப்படாது. அதுக்கப்புறம் அது வந்து எல்பிடபிள்யூ கிடையாதுன்னு சொன்னால் கூட அம்பையர் ரிசல்ட்டை மாற்றினா கூட உங்களுக்கு அந்த கணக்கில் வந்து எடுத்துக்கப்பட மாட்டாது. ஏன்னா பால் வந்து அம்பையர் அவுட் கொடுத்தோட டெட் பால் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து பேட்ஸ்மேனுக்கு மறந்து போச்சு, இதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ ரன் எடுக்கக்கூடாது அந்த அளவு ஞாபகம் இருக்காதுன்னு வச்சுங்க. அவசரத்தில் ஸோ ஓடி போய் ரன் எடுக்கணும்னு எடுக்கிறாங்க. அதெல்லாம் வேணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 20 ரன் 22 பால் தான் இருந்தது. 2 வந்து நம்மகிட்ட ரிவ்யூஸ் வந்து இருந்தது. அப்படிங்கிறப்ப இது வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுவோ தேவையில்லை. உடனே அதாவது அவுட்டோ இல்லையோ தெரியும் டக்குன்னு எடுத்துடலாம். ஏன்னா முன்னாடின்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்தில் எடுக்கிறதா கொஞ்சம் யோசிக்கணும். தேவையில்லாமல் ரிவ்யூ எடுத்துடக்கூடாது சொல்லி யோசித்து பேசலாம்னா லாஸ்ட்டு வந்து 2 ரிவ்யூ அப்படியே இருக்குது. அப்படிங்கிறப்ப
ஜடேஜாவும் வந்து ஒரு சீனியர் பேட்ஸ்மேன், இவரும் நல்லா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் நல்லா ஆடிருக்க பிரேவிஸ். அப்படியே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இல்லாமல் போச்சுன்னு தெரில. ஏன்னா அடித்த உடனே கத்துறாங்க, அவங்க அப்பீல் கேட்டோடனே அம்பையர் வந்து கை தூக்கி இருப்பார் கண்டிப்பாக. தூக்குறோன்னே அதை ஒடியாடுறப்ப அதை பார்த்துருப்பாரு, ஏன்னா ஆப்போசிட் தான் இருக்கிறாரு. ஒடியாடுறப்ப அதை பார்த்துட்டு டக்குன்னு நின்றுக்கலாம், போயிருக்கலாம், இல்லை அப்பீல் கேட்டிருக்கலாம். அது எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில. சொல்லுவாங்களா, யானைக்கும் மடிசருக்கும் மாதிரி சில சமயத்தில் அப்படி தான் தப்பாக ஆகிடும் போல இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக இதனால தான் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ பிரேவிஸ் இல்லைன்னா இப்போ பின்னாடி இருக்கிறவங்க ஆளுங்களாம் என்னங்க, அவங்களாம் எப்படி ஜடேஜா வந்து அவனால இருந்து நல்லா வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தார் அப்படிங்கிறப்ப. ஸோ பிரேவிஸ் ஏதோ தப்பு நடக்குது. ஆனால் அது வந்து நல்லாவே வந்து அதுக்கப்புறம் பார்த்தா வந்து விக்கெட் மிஸ்ஸிங், விக்கெட் அடிக்கவே இல்லை, தள்ளி விலகி போகிறது நல்லாவே தெரிஞ்சுது. அது எப்படி அது நல்லாவே தெரியுது. அதை வந்து எப்படி வந்து நிதின் மேனன் ஃபஸ்ட்டு அவுட் கேட்டு கொடுத்தாருன்னு புரியவே இல்லை எனக்கு. ஸோ அது நடந்து போச்சு, ஓகே. அதுக்கப்புறம் வந்தாலும் சார் அவுட்டும் ஆகிட்டார், விட்டுருங்க, அதை போட்டோம். அதுக்கப்புறம் ஜடேஜாவும் போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு, போய் கேட்குறாரு அப்பேட்ட போய் எப்படி என்னன்னு கேட்குறாரு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆப்வியஸாக. அது எப்படி இருந்தாலும் தெரியாமல் போய் கேட்டாங்கன்னு தெரியல. ஸோ அது முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ரிக்வயர்டு வந்து ரன்ஸ் வந்து ரொம்பவே கிடையாது, கம்மி தான் தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கிறப்ப அதை அழகாக எடுத்துருக்கலாம். அது வந்து அது மிஸ்டேக், பின்னாடி இந்த பேட்ஸ்மேனோட மிஸ்டேக். ஏன்னா பிரேவிஸ் எடுத்திருந்தா வின் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பின்னாடி வர பேட்ஸ்மேனும் எடுத்துருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா அடுத்தாப்புல வந்து அவர் அவுட் ஆகி போயிட்டார். போனதுக்கப்புறம் அங்கேயும் போய் யார்ட்டையும் கேட்குறாரு, அவங்க சொல்கிறாங்க போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து துபே வந்துடுறாரு. துபேவும் ஜடேஜா தோனி வந்துட்டார். தோனி அடிக்கிறாரு. வந்தோடனே வந்து ஃபஸ்ட் பால் 4 அடித்தார். அப்புறம் அவருக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் உடனே ஸ்பின் அட்டாக் கொண்டு வந்துடுறாங்க. சுரேஷ் சர்மான்னு நினைக்கிறேன், கொண்டு வந்து அதில் சிங்கிள் தான் எடுத்தாங்க. சார் இவர் தான் சிங்கிள் வைக்காரு, நல்லா செட்டில் ஆகிட்டார் ஜடேஜா. அவராச்சும் அடிக்கல, அவரும் அடிக்க ட்ரை பண்ணவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, சரி விட்டாங்க. இப்படி போய் தோனி வந்து என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் வந்து 19.1 ஓவர் 19 ஓவர்ஸ் முடிஞ்சிச்சுங்க. லாஸ்ட் ஓவரில் அவங்களுக்கு வந்து 15 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பாலில் வந்து தோனி வந்து 1 ரன் எடுக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருன்னா யாஷ் தயால் தான் போடுறாரு. லாஸ்ட் இயர் இப்போ தான் லாஸ்ட் ஓவர் வந்து யாஷ் தயால் போட்டு தான் விக்கெட் எடுத்து நம்ம தோற்று போயிட்டோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் அவர் தான் லாஸ்ட். ஃபஸ்ட் பால் வந்து தோனி 1 ரன் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா வந்து அடுத்த 2வது பால் ஃபேஸ் பண்ணுறாரு. அவர் நல்லா செட்டில் ஆகிட்டார். நல்லா அவர் எப்படியே 6-4 ட்ரை பண்ணியிருக்கலாம், நினச்சி அடிச்சிருக்கலாம் இல்லைங்க. எப்படியும் யாக்கர் போட்டாலே அதை 4ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது இந்த ஜடேஜா கண்டிப்பாக அடிச்சிருக்கணுங்க. நம்ம வந்து பிரேவிஸ்னு அதையே சொல்லிட்டு கூடாது. அதில் வந்து அவர் ரிவ்யூ எடுத்துருக்கலாம் போயிருக்குன்னா அதை சொல்லவே கூடாது. இது வந்து ஜடேஜா அடிச்சிருக்கலாம். ஸோ அடிக்கலாம், அவரும் 1 ரன் எடுத்தார். 3ஆம் பால் வந்து தோனி வந்து எல்பிடபிள்யூ அவுட்டு கொடுத்துட்டா. உடனே டக்குன்னு ரிவ்யூ எடுத்துட்டார், பார்த்து அவுட்டுன்னு சொல்லி போயிட்டார். ஸோ 19 பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து 19.4 ஓவரில் வந்து 3 பால் இருந்தது. அதாவது 4, 5, 6 3 பால். 3 பாலில் வந்து 13 ரன்னு தேவைப்படுது. துபே வந்துட்டார். ஃபஸ்ட்டு பாலை அடித்தார். அதை வந்து மற்றவங்க என்ன பண்ணிட்டார், ரிவ்யூ போனார் நோ பாலுக்கு. ஏன்னா ஹைட்டை வச்சு கேட்டார், அது நோ பால் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் 6 ரன் அடிச்சிருந்தார். 6 ரன்னு ப்ளஸ் நோ பால் கொண்டு 7 ரன்னு போச்சு. 7 ரன்னு போச்சுன்னா 13 7 போச்சுன்னா பாக்கி வந்து 6 ரன். ஸோ அதே 3 பாலில் 6 ரன் தேவைங்க. ஃப்ரீ ஹிட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ ஹிட்டில் லோ ஃபுல் டாஸாக போடுறாங்க. அதை வந்து எப்படியாச்சும் கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா பின்னாடி அடிக்கலாம்னு நினைக்க முடியாது, அவுட் ஆகிடுவோம், எதாவது வேணா ஆகிடும். ஸோ அந்த ஃப்ரீ ஹிட்டில் வந்து நீங்கள் என்ன அடித்தாலும் கேட்ச் பண்ணலாம், அவுட்டு கிடையாது. அப்படிங்கும்போது அது எப்படியாச்சும் அது துபே வந்து அதை 4 6 ஏதோ கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக அடிச்சிருக்கணுங்க. அடிக்கலை, சிங்கிள் தான் எடுத்தார். ஸோ 19.5ல் வந்து அடுத்தப்போ 1 ரன் தான் போச்சு. ஸோ 2 பாலில் 5 ரன் தேவை. அதையும் ஜடேஜாவில் வந்து அவ்வளோ நாள் இருந்து வளர்ந்துருக்காரு, அவர் எடுக்க முடியும் சிங்கிள். அடுத்தப்பில் துபே லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணி அவரும் சிங்கிள். ஸோ 2 ரன் டிஃப்ரென்ஸை தோற்று போயிட்டோம். இது வந்து வெற்றி வந்து கையில் வந்து போயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஜெயிச்சா கூட பிளேயர் போக முடியாது. இருந்தாலும் ஒரு நம்ம வந்து நம்ம ரசிகர்களுக்காக நம்ம ஜெயிச்சதுமா சந்தோஷப்படும். ஆனால் உண்மையிலே என்னை பொறுத்துக்கு நம்ம ஜெயிச்சதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் ரொம்ப மோசமாலாம் விளையாண்டுட்டு சமயத்தில் இவ்வளோ அருமையாக விளையாண்டு அந்த 213ங்கிறது அவ்வளோ அழகாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டு அவள் பக்கத்தில் வந்து ஒரு 2 ரனில் தோற்றுது வந்து இது சும்மா வந்து நம்ம தோத்துட்டான்னு சொல்லவே கூடாது, ஜெயிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் சொல்ல சில பேர் ரொம்ப ஒரு இது மாதிரி என்னது போய் அடிக்க போகிறது அப்படிலாம் போய் போலீஸ் வந்து தடுத்துட்டு ரொம்ப கலாட்டா பண்ணி ரொம்ப பண்ணியிருக்கிறாங்க. என்ன புரியல, அவங்க ஊருக்கு பார்க்க வந்திருக்கோம் போயிருக்கோம், இப்படிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணவே கூடாதுங்க. இதெல்லாம் என்ன கேமை வந்து கேமாகவே பார்க்குறதுங்க, வேற ஏதோ மாதிரி பார்க்குறாங்க. அப்படிலாம் பண்ணால் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்க யார் வருவா சொல்லுங்க பார்ப்போம். இது மாதிரிலாம் கண்டிப்பாக விடணும். இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸும் கூட பண்ணுவாங்க, அவருக்கு ரேகிங் மாதிரி கலாட்டா மாதிரி சும்மா பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அவர் விட்டுருவாங்க. இந்தளவு மோசமாலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஆர்சிபி வந்து சில ரசிகர்கள் வந்து ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. அதை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து
நம்ம வந்து 2 ரன் தோத்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம 2 ரன் அவ்வளோ தூரம் சேஸ் பண்ணி வந்து பெரிய விஷயம். இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா இந்த இந்த மாதிரி இதில் வந்து ஆயுஷ் மாத்தேங்கிற ஒரு அற்புதமான ஒரு பேட்ஸ்மேன் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறான். அந்த பையன் 17 இயர்ஸில் அவ்வளோ அருமையாக விளையாடுறான். அதை வந்து ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நல்லா விளையாடுறான். ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான், ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து விளையாடுறான். ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் ரொம்ப நல்லா விளையாடுறான் அற்புதமாக. ஸோ அந்த பையனும் பிரேவிஸுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷம் நமக்கு கவலை இல்லைங்க. 2 பேரும் அற்புதமான 2 பிளேயர்ஸ் கிடச்சிருக்காங்க. அவங்கள நம்ம வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வந்து டீமை மாற்றி நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுப்போம்னு நம்பிக்கை இருக்குது. தோனி பேசுகிறப்ப வந்து போஸ்ட் செஷனில் சொல்லியிருக்கிறாரு, இதை வந்து நான் அடிச்சிருக்கணுங்க, நான் வந்து அடிச்சு சொல்லி அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். நானும் ஒரு காரணம், நான் அடிச்சிருந்தா வின் பண்ணிப்பேன். அவர் இப்போ கூலாக இருப்பார். தோனின்னா கூல் கேப்டன் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அவரே வந்து 2 நாள் தோத்தது இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்பட்டுருந்தா அது மாதிரி சொல்லியிருப்பாரு பாருங்க. நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ கஷ்டமாக வந்து பரவாயில்ல, இன்னும் 3 மேட்ச் இருக்குது. சரி 3 மேட்ச்சில் ஏதாவது ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கையோடு இருப்பேன். இந்த அளவு வந்துட்டோம். அதுலேயும் வந்து நம்ம தப்பு சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கம்பேக் கொடுத்தது சீரியஸ்லி பெரிய விஷயங்க அது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம்னு நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்துகிட்டே பார்த்திங்கன்னா நான் ஒரே ஊரில் தான் இருக்கிறோம், வெவ்வேறு ஃப்ரான்ச்சைஸ் தான். அதுக்கு எதிரி நாடு மாதிரி போய் அப்படி பண்ணுறாங்க, அது ஒன்று. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து இவ்வளோ தான். இந்த மேட்ச் வந்து நாங்கள் உண்மையிலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அவ்வளோ நம்ம ஜடேஜாவை வந்து அவங்க சீக்கிரம் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினச்சா அவ்வளோ அற்புதமாக ஜடேஜா சூப்பராக விளையாடுறது, நல்லா விளையாடு. ஆனால் கடைசியில் அடித்து ஜெயிச்சு கொடுக்க வேண்டிய மேட்டையே விட்டுட்டார். அவர் கையில் வந்தப்போ துபே அடிச்சிருக்கலாம். நல்லா செட்டிலான பேட்ஸ்மேன் ஜடேஜா, கண்டிப்பாக அடிச்சிருக்கணும். அது வந்து தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்துருவோம். ஆனால் வந்து உண்மையிலே வந்து நம்ம சிஎஸ்கேயோட அதிரடி பார்ப்போமா அப்படின்னு பேசணும். அது போன மேட்ச்லேயும் பார்த்தா இந்த மேட்ச்லேயும் ரொம்ப நல்லா அழகாக விளையாண்டுருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு இப்போயே வந்து அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டீம் வந்து உருவாக்குறாங்க. அது நல்லபடியாக வரும்னு நினைக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.